ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமஹ. ஓம் கம் கணபதையே நமஹ. நம்ம ஸ்ரீநிகேதன் வலைதளம் வாயிலாக முருகப்பெருமானுடைய சஸ்நாமத்திலிருந்து தினம் ஒரு நாமாவளியை சிந்திச்சுருக்கின்ற தினம் 684வது நாமாவளியாக ஓம் மகோத்தமாய நமஹ. இந்த நாமாவளி முருகப்பெருமான பெரும் உத்தமராக, உயர்ந்தவர்களுக்கெல்லாம் உயர்ந்தவராக, உத்தம வடிவமாக குமார பரமேஸ்வரன் வர்ணிக்கிறது. அவர் தான் எல்லாத்துக்கும் உயர்வாக இருக்கக்கூடியவர். அப்பேற்பட்ட அந்த பரம்பொருளை நாம் நினைத்தால் அந்த தன்மையானது கிடைக்கும். ஏன்னா இறைவன் எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டவராக இருக்கார். அவர் இந்த தன்மை என்று அறிய உண்ணா எம்மானை எளிவந்த பிரானைன்வார். அப்படி இறைவனுக்கு இந்த தன்மை தான் அப்படின்றது யாராலையும் சொல்ல முடியாது. ஆனால் எதெல்லாம் உயர்வோ அந்த உயர்வுக்கெல்லாம் உயர்வாக இருக்கக்கூடியவர் குமார பரமேஸ்வரன். அதை திருப்புகழில் அந்த சித்தாந்தத்தை அழகாக சொல்லுவார். அவன் இவன் உவனுடன் அவள் இவள் உவலது அது இது உது எனு மாறற்று அருவுரு ஒழிதரு உரு உடையது பதி தமியனும் உணர்வேனோ அப்படின்னு கேட்பார். அப்போ அந்த பதி அப்படின்ற அந்த பரம்பொருள் எப்படியெல்லாம் இருக்குது அப்படின்றதெல்லாம் நான் உணர்வேனோ, அதுக்கான சக்தியை கொடுப்பா அப்படின்னு கேட்குறார். அப்போ இறைவன் தான் எல்லாமாகவும் இருக்கார் அப்படின்றது பொது விதி. அந்த சக்தி, அவருடைய அந்த மகத்துவம் இருக்கு இல்லையா, மகோன்னதமான அந்த சக்தி, அதை அவர் அனுக்கிரகம் இருந்தால் மட்டும்தான் அறிய முடியும், உணர முடியும். அதனால்தான் அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி. நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய இந்த ஞானமெல்லாம் சிற்றறிவு தான். அந்த பேரறிவாளனை அறியணும் அப்படின்னா அவர் அனுக்கிரகம் பண்ணால் மட்டும்தான் அறிய முடியும். அப்பேற்பட்டவர் அந்த குமார பரமேஸ்வரன். அதை தான் தத்துவார்த்தமாக இந்த நாமாவளி வர்ணிக்கிறது அவரை. ஓம் மகோத்தமாய நமஹ. ஸ்ரீ குருப்பியோ நமஹ. ஓம் சும் சுப்பிரமணியாய நமஹ.